ஹாய் குழந்தைகளா, நவீன சிறுவர் பஞ்சதந்திரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று எல்லாவற்றையும் விட தன் தோட்டத்தை அதிகம் நேசிக்கும் புத்திசாலி மற்றும் ஆர்வமுள்ள சிறுமி மீராவின் உலகத்திற்குள் நுழைவோம். அவளுக்கு பிடித்த இடம் பெரிய மாமரத்திலிருந்து தொங்கும் ஒரு சிறிய மர ஊஞ்சல். ஒவ்வொரு காலையிலும் அவள் பூக்களுக்கு வணக்கம் சொல்லவும், இலைகளை தொடவும், தன் உற்ற நண்பனான மித்து என்ற புத்திசாலி பச்சை கிளியுடன் பேசவும் வெளியே ஓடி வருகிறாள். மித்து வெறும் வார்த்தைகளை திரும்பச் சொல்லாது, அது மீராவின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும். அதனால் ஒவ்வொரு சாகசத்திலும் அதுவே அவளது உண்மையான துணையாக இருக்கிறது. ஒரு மாலை, சூரியன் மேகங்களுக்கு பின்னால் மறைந்தபோது காற்று பலமாக சீழ்க்கை அடிக்கத் தொடங்கியது. விரைவில் இருண்ட மேகங்கள் வானம் முழுவதும் பரவின. கனமழை கொட்டத் தொடங்கியது. மின்னல் வெட்டியது, இடி இடித்தது, தோட்டமும் பயங்கரமாக அசைந்தது. மீராவும் மித்துவும் தங்கள் சிறிய முகங்களை ஜன்னலில் வைத்து புயலை பார்த்து கொண்டிருந்தனர். ஐயோ அம்மா என்று மீரா அழுதாள், தோட்டத்தை சுட்டிக்காட்டி. என் சூரியகாந்தி பூவை பாருங்கள். பலமான காற்று அதை உடைத்து விட்டது. அது மீண்டும் ஒருபோதும் நிமிர்ந்து நிற்காது. மித்து தன் இறக்கைகளை அடித்து சோகமாக எதிரொலித்தது. போச்சு, எப்போதும் போச்சு, போச்சு, எப்போதும் போச்சு. அம்மா அருகில் வந்து மீராவின் தோளில் தன் கதகதப்பான கையை வைத்தார். அவள் மென்மையாக புன்னகைத்தார். அவ்வளவு உறுதியாக இருக்காதே என் செல்லம். இயற்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது. சில மிக கடுமையான புயல்கள்தான் மிக வலிமையான பாடங்களை கற்றுத்தரும். மீரா தன் அம்மாவை கவலையான கண்களுடன் பார்த்தாள். ஆனால் அம்மா, இவ்வளவு பலவீனமான ஒன்று புயலுக்கு எதிராக எப்படி போராட முடியும்? அம்மா மெதுவாக சிரித்தார். அங்கேதான் நீ ஒரு சிறப்பு விஷயத்தை கற்றுக்கொள்வாய். சூரியகாந்தி இப்போது பலவீனமாக தோன்றலாம், ஆனால் நாளை நீ ஒரு அதிசயத்தை பார்க்கலாம். மீரா தன் கண்ணீரை துடைத்தாள். இன்னும் சந்தேகமாக இருந்தாலும் ஆர்வமாக இருந்தாள். மித்து தன் தலையை சாய்த்து ரகசியமாக, அதிசயம், அதிசயமா? மழை பொழியலாம், காற்றுகள் வீசலாம், ஆனால் வலிமையான இதயங்கள் எழுந்து வளரும். புயல் வெளியே ஆக்ரோஷமாக இருந்தபோது தோட்டம் என்ன ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் என்று நினைத்தபடி மீரா அம்மாவுடன் நெருக்கமாக அணைத்துக் கொண்டாள். எப்போதும் விட்டுக் கொடுக்காதே என்ற பாடத்தை அம்மா மீரா மற்றும் மித்துவுடன் எப்படி பகிர்ந்து கொள்வார்? அடுத்த எபிசோடில் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி, மேலும் பல பஞ்சதந்திர ஞான கதைகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.